நான் முள்ளுடா சொல்லு வந்திருக்காரா 23ஆம் தேதி சுப்பிரமணியம் இருக்காரா? சுப்பிரமணியம் என்ன சம்பளம் வாங்குற? இப்போ பேங்க்ல இருந்து கொடுத்தாங்க. பேங்க்ல போய் எடுத்தியா கையில வாங்கிச்சிருக்கியா? இல்ல இங்க இருந்து பேங்க்ல போனா கார்டு கையில இருக்கு. பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாம் கத்தி கப்படாவோட தான் இருக்கணும். ஜென்ஸுப்பா கமலம் குப்புசாமி. ரொம்ப சந்தோஷம்டாங்க. வாழ்க்கை உன் கல்யாணத்துக்கு அண்ணனை கூப்பிடணும், சரியா? வேற பின்னாடி வாங்க. எல்லாம் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பார்த்ததுல. சாப்பிட்டீங்களா? நாங்களும் சாப்பிடலாம். தண்ணி இல்ல, தலைவர்கிட்ட சொல்றேன், உங்களுக்கு தண்ணி வைக்கணும். எல்லாம் நீங்க தான் கையில பாட்டில தண்ணி கொண்டு வரீங்க. என்ன சம்பளம் வாங்குற சொல்லு. நீ சொல்லுவ பேர் என்னப்பா? உன் பேர் என்ன? தாட்சாயினி. சரி, என்ன சம்பளம் வாங்குறது? ஒரு நாளைக்கு கூலி எவ்வளவு கொடுக்குறாங்க? சொல்லு. இப்போ நீ சம்பளம் எவ்வளவு நாளா உனக்கு தரணும்? 7 வாரம். அப்போ எவ்வளவு? 5 வாரமா வச்சுக்கோ. ஒரு மாசமா உங்களுக்கு சம்பளம் கொடுக்க, 1.5 மாசமா கொடுக்கலன்னு வச்சுக்க. அதுக்கான என்ன காரணம் நான் சொல்றேன், சரியா? சரி, பரவாயில்ல. கடைசியா என்ன சம்பளம் வாங்கின? சொல்ல சொல்லி சொல்லினேக்கிறியா? அதான் கிளர்க்கு சொல்ல சொல்லி முகத்தை பார்த்து என் முகத்தை பார்த்து பேசணும். சரி, பரவாயில்ல. நீ என்னடா சம்பளம் வாங்கின கடைசியா? 100 ரூபாய் வாங்கினியா? சரி, ரொம்ப சந்தோஷம். 104. இப்போ நான் நிறைய கிராமங்களுக்கு போய் வரேன். நேத்தி பூரா போனேன், இன்னைக்கு பூரா எல்லா கிராமங்களுக்கும் வந்து எல்லா கிராமங்களுக்கும் இந்த கொளுத்துற வெயில்ல உங்களை மாதிரி நானும் வெயில் அலைஞ்சி வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். எதுக்காக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், நான் நிறைய கிராமத்துக்கு போகும்போது எல்லா கிராமத்துலேயும் பிரச்சனை இருக்குது. எல்லா கிராமத்துலேயும் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு 4 வாரம் சம்பளம் வரல, 5 வாரம் சம்பளம் வரல அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை, அந்த சம்பளம் எல்லாம் சரியாக வந்து சேரல. உங்களுக்கு 100 ரூபாய் சம்பளம் கொடுத்தா 80 ரூபாய் கொடுக்குறது, 120 ரூபாய் சம்பளம் கொடுத்தா 60 ரூபாய் கொடுக்குறது. இப்படி சம்பளத்தில் அந்த பிடித்தங்கள் இருந்தது. முறையாக ஜனங்களுக்கு போய் சேராததுனால இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு ஏழை மக்களுக்கு, இந்த வேலை செய்கிறவங்களுக்கு அந்த பணம்
அவங்க கைக்கு ரொக்கமா அப்படி பாராட்டு, என்னுடைய நிறைந்த பாராட்டு. அதே நேரத்தில் இப்போ மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, அந்த பணம் வந்து இனி ஊராட்சி மன்ற தலைவரும் தப்பு பண்ண முடியாது, உங்க கிளர்க்கு தான் தப்பு பண்ணணும். நான் தப்பு பண்ண மாட்டேன், பிடிஓ தப்பு பண்ண மாட்டேன். தப்பு பண்ணா யார் பண்ண முடியும்? கிளர்க்கால மட்டும்தான் தப்பு பண்ண முடியும். இப்ப யாருன்னா பிரச்சனைக்குரியவரை யாருன்னா கிளர்க்கு எங்க பிரச்சனை பண்ணலாம்? உங்களுடைய அந்த இசிஎஸ் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டா போடணும். அதுல நம்பரை மாத்தினாலே பிரச்சனை. அவர் வந்து 10 நம்பர், அது நம்பர்ல அவர் வந்து பார்த்து முனியம்மா எனக்கு பிடிக்கல தப்பு நம்பரை மாத்தினாருன்னா கதையை முடியுது, என்டையர் அக்கௌண்ட் க்ளோஸ். இப்போ உங்களுக்கு சாமி யாருன்னா உங்க தலைவரால நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ என்னமோ எனக்கு தெரியாது. ஆனா இப்ப இவர் தான் பிரச்சனை, தலைவரால் அப்ப அவர் தான் பிரச்சனை. இப்போ இவர் தான் நானும். ஆக இவர் வந்து சரியா கொண்டு போகணும். ஒன்று. ரெண்டு என்னன்னா, வேலைகளை வந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க, எத்தனை நாள் சம்பளம் போகணும் அப்படின்றது மிகச்சரியா அளவு எடுக்க வேண்டியது இருக்கலாம். அப்ப மிகச்சரியா அந்த அளவு வங்கியில வந்துடுச்சுன்னா உங்க பணம் உங்க கையில அப்படியே சொலையா வந்து கிடைக்கிறதுக்கு தான் இந்த வேலை. உங்களுக்கு சோனியா காந்தி அம்மா கொண்டு வந்த திட்டம் அது தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? சொல்லணுமா? முதல்ல சொல்லவா நம்ம அதை வந்தோம். யார் கொண்டு வந்தது? சோனியா காந்தி அம்மா கொண்டு வந்த திட்டம். அதனால இந்த திட்டம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சம்பளம் 110 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா? இன்னைக்கு என்னமோ 110 ரூபாய் நினைக்கிறதுன்னு தெரியாது, சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து. உங்களுக்கு 110 ரூபாய் கிடையாது சம்பளம். ஒரு நாளைக்கு வேலை பார்த்தா 110 கிடையாது சம்பளம், 148. ஒரு நாளைக்கு வேலை பார்த்தா எவ்வளோ? 148. 2 ரூபாய் குறைய, 2 ரூபாய் குறைய 150 ரூபாய். 150 ரூபாய். ஆனா நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? 110 வாங்குறீங்க. அப்ப எவ்வளவு பேலன்ஸ் நிக்குது? 38 ரூபாய். அப்ப அந்த 38 ரூபாய் எங்க போகுது? அரசாங்கத்துக்கு திரும்பி போகுது. அரசாங்கத்துக்கு திரும்பி போறது நல்லதா, உங்க சம்பளம் உங்க கையில கிடைக்கிறது நல்லதா? உங்க கையில கிடைக்கணும். உங்க கையில கிடைக்கணும்னா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க, வந்து உட்காந்துக்கிறாங்க, எது வேலையை செய்யல, வேலை சரியா செஞ்சாங்கன்னா நாங்க சம்பளத்தை சரியா கொடுக்க போறோம்ன்றாங்க. ஆக வேலை நீங்க சரியா செஞ்சீங்களோ, சம்பளம் உங்களுக்கு சரியா கிடைக்குதோ கிடைக்கலையோ, இன்னும் ஒரு 3 மாசம் 6 மாசம் பொறுங்க, நிச்சயமா 148 ரூபாய் கண்டிப்பா ஒரு அனா பைசா குறையாத உங்க பேங்க்குக்கு நேரா போயிடும். 148 ரூபாய் ஸ்ட்ரைட்டா உங்க பேங்க்குக்கு போயிடும். கவலைப்பட வேணாம். அதுக்காக தான் பேங்க்ல எல்லாம் மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பேங்க்ல இந்த இசிஎஸ் சிஸ்டத்துல மாத்தி கொண்டு வந்த பிறகு மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்கிற 148 ரூபாய் சம்பளம் சொலையா உங்க பேங்க்குக்கு வந்து, அப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்போ உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க இல்லையா? ஆக சோனியா காந்தி அம்மா இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ 100 நாள் வேலை. இது 150 நாளா தலைவர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் 150 நாள்லாம் வேலை பார்த்துருப்பீங்க. ஆனா அது ஒரு இடைக்காலங்களில் 150 நாள். ஆனா அரசாங்கம் அதை நிறைவாகவே கம்பல் பண்ணி அதை 150 நாளா கொண்டு வர போகுது. எதிர்காலத்தில் 150 நாள் அதை கொண்டு வர போறாங்க. சரிங்களா? 150 நாளா கொண்டு வர போறாங்க. இன்னைக்கு 148 ரூபாய் சம்பளம் உங்களுக்கு கிடைக்குது. எதிர்காலத்தில் அது 200 ரூபாய் சம்பளம் வரும். 200 ரூபாய் சம்பளம் வந்தா சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் தானே? சொல்லுங்க. ஆமான்னு சொல்லுங்க. சரி, 200 250 தானே? சந்தோஷம் தானே? சரி, இந்த வேலையை நிறுத்திட்டா என்ன பண்ணலாம்? உங்களெல்லாம் வேலையை பூரா நிறுத்துறாங்க அரசாங்கம், என்ன செய்வீங்க? நேரம் இன்னைக்கு ஒரு நாள் தானே தெரியும் எங்களுக்கு. அதான் கேக்குறேன். இந்த வேலையை சீக்கிரமா செத்துருவாங்க. 6 மாசத்துல சாப்பிடுவாங்க, 1 மாசத்துல செத்துருவாங்க. சோனியா காந்தி அம்மா வந்து இந்த அரசாங்கம் வந்து நிறைஞ்ச அரசாங்கமா எங்க அம்மா எல்லாம் என்ன எப்படி படிக்க வச்சாங்கன்னா, எங்க அம்மா காலையிலே வந்து ரயில் ஏற்றும் போது புள்ள எங்கேயாவது இறங்கி ஓடிடுவானு பயந்துக்குன்னு அதே ரயிலில் எங்கள் அம்மாவும் ஏறிக்கும். 2 பேரும் ஒன்றா போய் இறங்குவோம். 48 கிலோமீட்டர் ரயிலில் எங்கள் அம்மா என் கூட வருவாங்க. 6வது படிக்கும்போது எங்கள் ஊரில் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, சோறு போட வழி இல்லை. எங்கள் அம்மா சொன்னாங்கல்ல, எங்கள் ஊரில் இருக்கிற ஜனங்க சோறு போடுறதுக்கு வழி இல்லை, கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்க்குறாங்க. ஆனால் எங்கள் அம்மா ரொம்ப துணிச்சலா, எனக்கு ரொம்ப தைரியமாக கொண்டு போய் சொல்லுவாங்க சார். அது மாதிரி ஹாஸ்டலில் இருந்து சேர்த்தாக்கா இப்போ கூட அந்த வார்த்தை உண்டு.
சரி அதை விடு, அதான் சொல்கிறேன், அதெல்லாம் உண்டு. அதை மீறி தானே படிக்க வைக்கிறோம். கொண்டு போய் என்னை காலேஜ் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. என்னை ஸ்கூலில் விட்டுட்டு ஸ்கூல் வாசல்லே நின்று வைப்பாங்க. துணிமணியை கொண்டு போய் ஆற்றுல துவிச்சு அப்படியே ஓரத்தில் இந்த மாதிரி வெயிலில் படுத்துன்னு கிடந்து அதை காய வச்சு அதை மடித்து சாயந்தரமாக கொண்டு வந்து அதை பெட்டியில் வச்சுட்டு என்னை ஸ்கூலில் விட்டுட்டு ஹாஸ்டலில் தங்க வச்சுட்டு என்னை ராத்திரி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அவங்க ரயிலை பிடிச்சி 8:30 மணிக்கு வீட்டுக்கு போய் அப்புறம் தலையில் வந்து கூட சுமந்து இட்லி மாவு, அந்த காலத்துலாம் கிரைண்டர் எது கிடையாது. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போனால் தான் கிரைண்டர். அந்த கிரைண்டர் மாவு அரைச்சி அதை சட்டி மேலே தூக்கணும். 10 கிலோமீட்டர் சவுக்கு தோப்புகளை நடந்து வந்து அதை விடிய காலையில் 4 மணிக்கு எழுச்சி அதை இட்லி ஊற்றி ஊர் ஜனங்களுக்கெல்லாம் விற்று என்ன படிக்க வச்சு இன்னைக்கு ஆளாக்கி உங்களுக்கெல்லாம் எம்பி ஆக்கி படிப்பு தான். ஆக படிப்பை விட ஒரு உயர்ந்த செல்வம் நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. இந்த வெயிலில் உங்களை யார் கடவுள் எழுதி வச்சிருக்காங்க? இறைவன் உங்களுக்கு சாபம் விட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம பிள்ளைங்களுக்காக தான் நம்ம இருக்கோம். அதனால இந்த சோனியா காந்தி அம்மா அரசு உங்களுக்கெல்லாம் நிறைய பயனளிச்சு வாழ்க்கை கொடுக்குது, படிக்க வைக்குது, உதவிகள் செய்யுது. இந்த வேலை கிடைக்கலன்னா இந்த ஜனங்க எங்கே போய் நிற்கும்? இந்த ஜனங்க எங்கே போய், எத்தனை கோடி மக்கள், 5 லட்சம் கோடி 5000 கோடி மக்கள் இன்னைக்கு வேலை செய்யுது. இந்த வேலை எவ்வளோ அருமையான வேலை. இந்த வேலை திட்டத்தை மறக்கக்கூடாது. உங்கள் தலைவர் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கார். நான் எதுக்காக இதுக்கு வந்திருக்கேன்னா, இந்த சம்பளம் ஏறி இருக்குது சொல்லணுமா? யாராவது ஒருத்தர் யார் சொல்றது உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா 148ன்னு? யாருக்கும் தெரியாது. கொடுக்கறத வாங்கி போயினே இருக்குதான் உங்க வேலை. தெரியுதா? போகுது. நீ விவரமான ஆளா? சரி, பேரு என்ன பேரு? ராஜேஸ்வரி. சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்ததுல. இனிமேல் சம்பளம் பேங்க்ல இருந்து வந்துடும். பேங்க்ல நீங்க வாங்கிடுங்க. ஏதாவது பிரச்சனைன்னா தலைவர் மூலமா எனக்கு தெரிவிங்க. என்னுடைய அலுவலகம் நான் சொல்றேன் சார், நீங்க வந்தீங்கல மீட்டிங் எல்லாருக்கும் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி எங்க கூட்டிட்டு போயிருந்தீங்க. சந்தோஷம் உங்களெல்லாம் வந்ததே சந்தோஷம்ன்றாங்க. அத வேற கூல் ட்ரிங்க்ஸ்